வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில தேங்காய் மணத்தோட கூடுதல் சுவையில நல்லா இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் எடுத்துட்டு போலாம். இதுக்கு எல்லா விதமான கூட்டு, பொரியல், வடகம், வத்தல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட அருமையா இருக்குங்க. இந்த சாதம் வெறுமனா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டன்ல ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க. இது 200 கிராம் பக்கம் வரும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேங்க. தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் தேங்காய் பால், ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி ஊற்றி தாங்க இந்த சாப்பாடு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு போகிறோம். சாதம் செய்யறதுக்கு நல்ல திக்கான பாலாக ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுங்க. அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலுங்க. இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சாப்பாடு குக்கரில் 3 விசில் ஏறலாம் போயிடுச்சு. இப்போ சாப்பாடு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தேங்காய் சாதத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ தேங்காய் சாதத்துக்கு தாளித்து விட்டுருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. இது கூட தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியிறது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கடலைப்பருப்பு, 15 to 20 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் லேசாக வறுத்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட பொடியாக நறுக்குன இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, சிறிதளவு கருவேப்பிலை, இது கூட சிறிதளவு பெருங்காயத்தூள், துருவி வச்சிருக்கிற தேங்காய் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா உங்களுக்கு சாதம் நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ சாதத்தை சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் சாதம் செய்திருக்கேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.